பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோடில் இங்கே பாண்டியன் காலையிலேயே கடைக்கு கிளம்பும்போது கோமதி சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நம்ம பொண்ணுக்கு வேறு வருஷம் வைக்கணுமே. என்ன கோமதி, இதை போய் மறப்பனா? நாம் என்ன அப்படியா இருக்கோம்? அதெல்லாம் ஒன்றும் மறக்கலை. ஏற்கனவே பழனிட்டு சொல்லிட்டேன், அதுக்கான ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவான், நாளைக்கு போயிட்டு வரலாம். அம்மா கோமதி, நீ சொன்னதை ஞாபகம் வருது. இப்போ மயில் உங்கள் அப்பா அம்மா வருஷத்து வரேன்னு சொன்னாங்கப்பா. சரிங்க மாமா. நான் வேண்டாம் தான் சொன்னேன். நம்ம குடும்பத்தில் அதெல்லாம் ஒன்றும் வழக்கம் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்குறது இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனால் உங்கள் அப்பா அம்மா கேட்க மாட்டாங்கம்மா, வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எழுந்துச்சு போனதும் இங்கே மீனாவுக்கு மனசே உடஞ்சி போச்சு. ஏன்னா மாமா சொன்னது நம்மளை தான் அப்படிங்கிறது மீனாவுக்கு ஜாட மாடியாக புரிஞ்சுது. மீனா ரொம்ப சோகமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. அப்படி போன மீனா அங்கே அவங்களுக்கு வேலை பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே மாமா சொன்னதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இங்கே மீனாவுடைய அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதும் முதல்ல மீனா எடுக்கல, திரும்பவும் கொஞ்சம் ஆச்சு கால் பண்ணுறாங்க. மீனா எடுத்து, சொல்லுமா. என்னடி குரல் ரொம்ப சோர்ந்து போயிருக்கு, ஃபஸ்ட்டு ஃபோன் அடிச்சு எடுக்கல, திரும்ப நீயும் பார்த்துட்டு கூப்பிடவும் இல்லை, என்னாச்சுடி, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா, மனசு சரியில்லை. என்னடி சொல்கிற, என்னாச்சு உனக்கு? ஏன் மாப்பிள்ளை சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விடு, அதை பற்றி பேசினா எனக்கு அழுகுதான் வரும். என்னடி நான் சொல்கிறேன், என்ன ஆச்சுடி? இதுக்குத்தான் அவன் வேணான்னு சொன்னேன், நீ தாண்டி அவன் பின்னாடி ஓடுனேம்மா. சும்மா எல்லாத்துக்கும் அவரே குறை சொல்லாதம்மா. அந்த வீட்டில் என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை. ஒருவேளை நீ சொன்ன பையனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்திருப்பானா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் நான் அதை தாண்டி சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தோஷத்தோட நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் பெத்த பொண்ணு நான் என்ன பேர் துரோகம் பண்ணிட்டேன் அவளுக்கு? எனக்கு பிடிச்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சதை நான் செய்யவே கூடாதா சொல்லுங்கள்? அதுக்காக என்ன ஒரே தடவை ஒதுக்கக்கூடாதுல்ல? ஆனால் என்னை ஒதுக்கி வச்சுட்டீங்க. இன்னும் 2 நாளில் பொங்கல் வருதுமா. வீட்டில் தங்கமில் அக்காவுடைய அப்பா அம்மா வந்து வருஷம் வைக்க வராங்களாம். அதை சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல நான் ஒரு அனாதை மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன். எனக்குன்னு யார் இருக்கா வருஷம்லாம் வைக்கிறதுக்கு? நான் ஒரு அனாதை தானே, அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு உன் வேலையை பாரு. என்ன மீனா பேசுகிற? நான் தான் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்தான்ல, பணம் கொடுத்தான்ல, நீ மாப்பிள்ளையும் ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, நீ தாண்டி வேணான்னு சொன்னேன். அம்மா, நான் சொன்னது தங்கமில் அக்காவுடைய அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து எல்லாரும் முன்னாடி வருஷம் வச்சுட்டு போக போகிறாங்க. அவங்க ஒன்றும் நம்மளை விட பெரிய பணக்காரங்க கிடையாது. இருந்தாலும் ஒரு மரியாதையாக கௌரவமாக விழா நேரத்தில் வீட்டுக்கு வந்து அவங்களுடைய பொண்ணை பெருமையாக நினச்சி செஞ்சுட்டு போகும்போது அந்த இடத்துல தங்கமில் அக்கா வசந்து நிற்கிறாங்க. நான் என்னம்மா பண்ணுறது? யாரும் இல்லை, அனாதையாட்டம் யாருக்கும் தெரியாமல் பணத்தை வாங்கி ட்ரெஸ் எடுத்து அப்படி ஒன்றும் சந்தோஷப்படணும்னு எனக்கு தலையெழுத்தாமா அப்படின்னு மீனா கேட்க, இங்கே மீனாவுடைய அம்மாவுக்கு ரொம்பவுமே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்ன மீனா இப்படிலாம் பேசுகிற? ஏனாம்மா, நான் இருக்கிற கஷ்டத்துக்கு இதை தாண்டி பேசுவோம் போல, விட்டுருமா அப்படின்னு மீனா ஃபோன் வச்சுறாங்க. இங்கே மீனாவுடைய அம்மா ரொம்ப சோகமாக நினச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஆசாசியாக பொண்ணை வளர்த்து இப்படி ஒரு 4 கிழமையில கூட தான் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீர் செய்ய முடியல. பொண்ணு இந்த அளவுக்கு அவள் வாயிலே சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. ஆனால் அதை கூட தன்னால் பண்ண முடியலன்னு இங்கே அழுதுட்ருக்க மீனாவுடைய அம்மாவை பார்த்த மீனாவுடைய அப்பா, ஏய் என்னாச்சு, ஏன் பழுதுட்ருக்க அப்படின்னு ஜனார்தன் கேட்க, ஏங்க என் கஷ்டம் வேற என்னங்க பண்ணுறதுன்னா அழுதானே ஆகணும். இங்கே பாரு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன், சும்மா குதர்க்கமாக பேசிட்டு கூடாது. என்னன்னு சொல்லு. என் பொண்ணு கால் பண்ணா. எது, உன் பொண்ணு கால் பண்ணலா? அப்போ அவள்கிட்ட நீ பேசிட்டு இருக்கியா? அதானே உங்களுக்கு அது மட்டும் தாங்க பிரச்சனை. என் பொண்ணு இப்போ என்ன தப்புன்ட்டான், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதுக்காக ஊரில் உலகத்தில் யாரும் பண்ணாத தப்ப என் பொண்ணு பண்ணிடலங்க, எல்லாரும் பண்ணுறதான் பண்ணாங்க. ஓ, அப்போ எல்லாரும் பண்ணுறதை பண்ணிட்டா தப்புன்னு ஆயிடுமா? இங்கே பாருங்க, நீங்கள் தாங்க இப்படி வேண்டாம் வரப்பா பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணது தப்பு தான், நாமளும் ஒதுக்கி வச்சோம், ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் 4 கிழமைங்க, 4 அன்னைக்கு பொங்கல். அந்த வீட்டில் இருக்க தங்கமனுடைய அப்பா அம்மா பொங்கல் சீர் கொடுக்க வராங்களாம். எல்லாரும் வீட்டில் இருக்கவங்களாம் அதை சொல்லி பெருமைப்படுறாங்களாம். என் பொண்ணு ஒரு அனாதை மாதிரி அந்த வீட்டில் தனியாக நிற்கிறா. அதை அவள் வாயில சொல்லிட்டு அழுவும் போது பெத்த வயிறு எப்படி தெரியுமாங்க இருக்கு. வேண்டாங்க, விட்டுருங்க. ஓ, அப்போ நீ மீனா கிட்ட பேசிக்கிட்டு கொஞ்சம் குழாடிட்டு இருக்க, அதானங்க? இவ்வளோ தூரம் நான் சொன்ன பிரச்சனை உன் காதுக்கு இல்லைல்ல. நான் மீனாட்ட பேசுறது மாதிரி தான் பிரச்சனையா? பெத்த பொண்ணுங்க அவ எனக்கு, அப்படின்னுங்க வேண்டாம் பண்ணிட்டா. அவ ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்படியும் தப்பான பையனை கல்யாணம் பண்ணிக்கலையே.
ஓ, அவன் என்ன பண்றான்? கலெக்டர் வேலை பார்க்கறானா? பொட்டனை தானாடி போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க, பொட்டனை போட்டாலும் கௌரவமா அவர் கையில தானங்க பொட்டனை போறாரு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இங்க பாரு, நீ என்ன ஆவான்னு சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் அவளை ஃபேமிலி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்லைனா அவனை கவர்மெண்ட் ஜாப்ல போய் சேர சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். ஏங்க, உங்க வேண்டா விருப்புக்கு தாங்க மீனா என்ன பண்ணியிருக்கா, மாப்பிள்ளைய கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. எக்ஸாமும் எழுதியிருக்காரு. கண்டிப்பா அவர் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாரு அப்படின்னு உங்க பொண்ணும் உங்களை மாதிரியே விடாமுயற்சியா இருக்காங்க. கண்டிப்பா நீங்க வேணா பாருங்க, உங்களுடைய இந்த பிடிவாத குணத்துக்கு அவ கண்டிப்பா அந்த பையனை கவர்மெண்ட் ஆபீசரா ஆக்க போறாங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காளா அவ? பாக்குறேன், நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கும்போதே மீனா கால் பண்றாங்க. மீனா கால் பண்ணி, அம்மா ஒரு குட் நியூஸ்மா அப்படின்னு சொல்ல, என்னம்மா ஆச்சு? என்ன குட் நியூஸ்? அவங்க புருஷன், அதான் என் அப்பா பக்கத்துல இருக்காரம்மா சொல்லுமா. ஏன் என்னம்மா? போனை ஸ்பீக்கர்ல போடுமா அப்படின்னு சொல்ல, இங்க மீனோட அம்மாவும் போனை ஸ்பீக்கர்ல போறாங்க. என்னாச்சு மீனா, என்ன குட் நியூஸ் சொல்லு. அம்மா, அவரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்கான்னு சொன்னாலமா. ஆமா, அவர் பாஸ் பண்ணிட்டாருமா, அவருக்கு போஸ்டிங் வந்துருச்சு. இப்போ என் புருஷனும் கவர்மெண்ட் ஆபீசர் தான்மா. உன் புருஷன் ஆசைப்பட்டாரு கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவரு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான்மா. இப்போ என்னம்மா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, அம்மா மீனா ரொம்ப சந்தோஷமா, நீ போனை வை, அம்மா கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க. இப்போ என்னங்க சொல்ல போறீங்க? இப்போ எதுவும் காரணம் சொல்ல போறீங்களா? இப்போ என் பொண்ணுடைய புருஷன், என் மாப்பிள்ள கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு கவர்மெண்ட் ஆபீசருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னீங்க. இப்போ மாப்பிள்ள கவர்மெண்ட் ஆபீசர் தான். இப்போ என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லவும், என்னம்மா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களே, கவர்மெண்ட் பையன் கண்டிப்பா கண்கலாங்காம பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கையில தான் கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன். இப்போ மாப்பிள்ளையே கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆயிட்டாங்க போது எனக்கு என்ன கவலை? சரி கிளம்பு, நம்ம போய் நம்ம பொண்ணுக்கு இந்த ஊரே பார்த்து மெச்சுற அளவுக்கு, அந்த பாண்டியன் குடும்பமே பார்த்து அசர்ற அளவுக்கு சீர்வரிசை வச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜனார்தனும் மீனோட அம்மாவும் கிளம்பி போறாங்க. போயிட்டு தன் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு போட முடியாத நகையெல்லாம் வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு இங்க ரொம்ப கிராண்டா ஒரு வண்டி பிடிச்சி வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்லேருந்து பானை முதற்கொண்டு எல்லாத்தையுமே வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு அங்க வீட்டுக்கு போறாங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக தங்கமயிலுடைய அப்பா அம்மா சீர்வரிசை எடுத்துட்டு வராங்க. வரும்போது அவங்க நார்மலா ஒரு பேக்ல எடுத்து வந்திருக்காங்க. அதை பார்த்து கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வீட்டுல 3 மருமகள் இருந்து ஒரு மருமகளுக்கு தானே இதெல்லாம் வருது, பரவாயில்ல அப்படின்னு அதுவே அங்க கோமதிக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத வகையில இங்க ஜனார்தனும் அவருடைய மனைவி போய் இறங்குறாங்க. அதை பார்த்து கோமதி, மீனா உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க பாரு, வாங்க சம்மந்தி வாங்க சம்மந்தின்னு இங்க கோமதி மீனோட அப்பா அம்மாவை கூப்பிடுறாங்க. உள்ள போறாங்க. பார்த்தா 2 பேர் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சா அந்த இடத்துல இருக்கிற ஹாலே ஃபுல்லாயிடுது. அதை பார்த்து பாண்டியன் அசந்து போயிறாரு. கோமதி, என்ன இதெல்லாம்? ஏங்க, மீனோடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க சீர் வைக்கிறதுக்கு. என்ன கோமதி சொல்ற அப்படின்னு பாண்டிய பாக்குறாரு. வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்ற. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராங்க. அதை பார்த்து தங்கமையுடைய அப்பாவும் அம்மாவும் அப்படியே ஆச்சரியத்துல அசந்து போயிறாங்க. என்னடா இது, நம்மளை தாண்டி வச்சிருக்காங்களே இவங்க அப்படின்னு தங்கமயிலுக்கு ரொம்ப ஒரு மாறி போயிடுது. உடனே தங்கமயில அங்க அம்மா அப்பா கூப்பிடுறாங்க. அம்மா இங்க வாங்க, உங்களை யாரு இப்போ வர சொன்னது? ஏன் தங்கமயிலு, பாத்தீங்களா இந்த மீனாவுடைய அப்பா அம்மா எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா? இப்போ உங்களை யாராவது மதிப்பாங்களாமா? நீங்க சைலண்டா கிளம்பிடுங்க, அதான் நல்லது. இல்லைன்னா அந்த மீனோட அம்மா உங்களை குத்தி காட்டி பேசலாம்னு பேசுவாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அவ பேசுனா பேசுறோண்டி, அவ வாயை உடைக்கமே நான் பேசுறேன். அம்மா பிரச்சனை வேணாமா, நான் சொல்றது கேளுமா அப்படின்னு இங்க தங்கமயிலே அப்பா அம்மாவை வெளியே அமைச்சிடுறாங்க. அவங்களும் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அர்ஜென்ட்டா போகணும் சம்மந்தி அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ஜனார்தன் தான் பையனை மாப்பிள்ளை ஏத்துட்டது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய சீரட் தந்ததை பார்த்து பாண்டியன் அசந்து போய் வாய் பேச முடியாம அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு.